ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். ஒரு சின்ன ஷேரிங். ரீஸ்டார்ட் அண்ட் ரீஃபோக்கஸ் வித் பேசிக்ஸ். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டில் எப்போவுமே கம்பேக் இஸ் பெட்டர் தென் செட்பேக்காக இருக்க முடியும். லைஃப்லேயும் அதே மாதிரி தான். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டு போட்டித் தேர்வுக்காக உள்ளே வந்துட்டால் ஒரு சின்ன செட்பேக், டிமோட்டிவேஷன், ஃபெயிலியர், சோகம் மோஸ்ட்லி எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் இருக்க தான் செய்யும். பட் அந்த சின்ன ஃபெயிலியர், சின்ன செட்பேக் மட்டுமே நம்ம கரியரை முழுசாக டிசைட் பண்ணிடாது. நான் எப்போவுமே அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், ஒன்று முயற்சி பண்ணுறோன்னு முடிவு பண்ணி உள்ளே வந்துட்டால் அந்த முயற்சி அப் டு த கோர் வரைக்கும் நம்ம பண்ணணும். நான் ஆஃப் மட்டும் தான் பண்ண முடிஞ்சது, இவ்வளோ தான் நான் பண்ணியிருக்கேன், இது மட்டும் தான் பண்ண முடிஞ்சது, முன்னாடியே பண்ணியிருக்கலாம், ட்ரை பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி இல்லாமல் பண்ணுற முயற்சி லாஸ்ட் வரைக்கும், இந்த லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த லாஸ்ட் எனர்ஜி வரைக்கும் அதை பண்ணால் தான் அந்த முயற்சி இங்கே பலனளிக்கும். ஒரு புக்கை படித்தாலும் அந்த ஒரு டாப்பிக்கை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் படிக்கணும். அந்த ஃபஸ்ட்டு படிக்கும் போதே எனக்கு புரியல முடிவு பண்ணுறதை விட அந்த ஒரு டாப்பிக்கை லாஸ்ட் எண்டு வரைக்கும் முழுசாக படிக்கும் போது தான் அது புரியுமா புரியாதா, ஈஸியாக கஷ்டமாக தெளிவாக புரிய வரும். நீங்கள் ஆரம்பத்திலே படிக்கும் போதே கஷ்டமாக இருக்குது, படிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா அந்த கண்டென்ட் லாஸ்ட்டில் படிக்கும்போது ஈஸியாக ஃபீல் ஆகலாம். சில பேருக்கு முன்னாடியே புரியும், சில பேருக்கு ஈஸியாக லாஸ்ட்டில் புரியும். அப்போ அந்த ஒரு விஷயமே நீங்கள் பண்ணுற முடிவு, அந்த முயற்சி லாஸ்ட் வரைக்கும் பண்ணுங்கள். அப்போ தான் இங்கே ஜெயிக்க முடியும். இங்கே ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டோ, லாஸ்ட் அட்டெம்ப்டோ, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், எமோஷனல் ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம், ஜாப் ப்ரெஷர், இப்படி எல்லாமே எல்லாருக்கும் இருக்க தான் இருக்கும் தான். ஆனால் இந்த எக்ஸாம் ஃபீல்டில் இதெல்லாம் தாண்டி தான் சர்வை பண்ண முடியும். பண்ணியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. அதான் உண்மை. இங்கே ஒரு செட்பேக்குக்கும் ஒரு எக்ஸாம் முடியுது, வெளியே வரும், ஃபெயில் ஆகிறோம், கிளியர் பண்ண முடியல. நம்ம யோசிக்கிறது ரெண்டே விஷயந்தான். ஒன்று, முன்னாடியே படிச்சிருக்கலாம் மச்சான். இன்னொன்று, இன்னும் நல்லா படிச்சிருக்கலாம். யோசிச்சு பாருங்கள், நம்ம அதான் ஃபீல் பண்ணியிருப்போம். ஒரு பேப்பரை முடித்து வெளியே வரும்போது இந்த டாபிக் முன்னாடியே படிக்க சொன்னாங்க, படிச்சிருக்கலாம். இந்த புக்கில் இதை முன்னாடியே கவர் பண்ணியிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம். இந்த ஒரு விஷயம் அடிக்கடி மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இதை சரி பண்ணால் இதுக்கப்புறம் வரப்போகிற காலங்களில் சரி பண்ண முடியும். முன்னாடியே பண்ணியிருக்கலாம், முன்னாடியே படிச்சிருக்கலாம், இது முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறத விட ப்ரெசண்ட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும், இதை சரி பண்ணால் ஃப்யூச்சர் சரியாக இருக்கும். பாஸ்ட்டை நம்ம குறை சொல்லாமல் ஃப்யூச்சரை இங்கே ஜெயிக்க முடியும். ஓகே, உனக்கு என்னப்பா சொல்கிறது ஈஸி, வீடியோ போடுற சொல்லிட்டு போயிடலாம். எஸ், உண்மைதான். ஏன்னா ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம், செட்பேக் அப்புறம் வர பேச்சுகள், வீட்டில் ஃபேஸ் பண்ணுறது, நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே நம்மளை டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அட போட, வேறு வேலை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற ட்ரிகர் பண்ணோம். பட் ஒரு விஷயம் திங்க் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம், அவ்வளோ புக்ஸ் படிக்கிறோம், டெஸ்ட்டு போட்டு பார்க்குறோம், அவ்வளோ பேச்சுக்கள், அவமானங்கள் தாண்டி படிச்சுட்ருக்கோம். இட்ஸ் நாட் ஈஸி. நம்ம அவ்வளோ விஷயம் படிக்கிறோன்னா அது எதுவுமே வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம், ஒரு செட்பேக் அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக தான் கொண்டு போகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட எல்லா எஃபோர்ட்டும் நல்லா தான் பண்ணியிருக்கோம். பட் அங்கே ஃபெயில் அடிச்சு வேஸ்ட் ஆகலை. ஒரு பாலிட்டியோ, ஹிஸ்ட்ரியோ, ஜாகிரஃபியோ கண்டென்ட் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, நாலேஜ் கெயின் ஆகிருக்கு. பட் நம்ம போகிற மெத்தட் அந்த விஷயம் சரியாக இல்லை, ஃபெயில் ஆகிருக்கும். அப்போ நம்ம போட்ட எஃபோர்ட்லாம் அங்கே வேஸ்ட் ஆகலை. அந்த பண்ணுற மெத்தடோ ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் நீங்கள் மாற்ற போகிறீங்க. அப்போ எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாது. நீங்கள் ஒரு வருஷம் படிச்சிருக்கலாம், 2 வருஷம் படிச்சிருக்கலாம். ஒரு சின்ன ட்ரிகர் மூவ்மெண்ட்னால மட்டும் நம்ம வெளியே போயிடக்கூடாது. இங்கே நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதெல்லாம் தாண்டி இந்த ஃபீல்டில் எந்த அளவுக்கு எஃபோர்ட் நம்ம போடுறோம். அப்போ திரும்ப நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க போது ரீஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக்ஸ், ரீஃபோக்கஸ் ஃப்ரம் பேசிக்ஸ். எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? அந்த பண்ணுற விஷயங்கள், ஒரு புக்கை நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு டாபிக் படிக்கிறீங்க, டாபிக் ஃபுல்லாக நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க. இருந்தாலும் அந்த டாப்பிக்கில் என்னால் ஆன்சர் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? அந்த கொஸ்டின் பேப்பர், அந்த கண்டென்ட் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே, இங்கே தப்பு பண்ணியிருக்கோமா? அப்போ திரும்ப அந்த ஒரு டாப்பிக்கை ரீஸ்டார்ட், அந்த பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேப்பரை பாருங்கள், ஆன்சர் பண்ண முடியுதா, பண்ண முடியல அப்படின்னு. அப்போ எல்லா விஷயமே நீங்கள் தடுமாறுறீங்க, ஃபெயில் ஆகுறீங்க, டிமோட்டிவேட் ஆகுது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் படிக்க வரீங்கன்னா அந்த பேசிக்ஸ் அங்கேருந்து கொண்டு போனதான் இன்னும் பெட்டராக நீங்கள் அதை ஃபேஸ் பண்ண முடியும். அவ்வளோ படிக்கிறோம், கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், டெஸ்ட்டு போட்டு பார்த்துருக்கோம். இருந்தாலும் அந்த லைன் நம்ம கிராஸ் பண்ண முடியல. அப்போ ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன மிஸ்டேக், ரிவைஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், நோட்ஸ் ஒழுங்காக எடுக்காமல் இருந்திருக்கலாம், கரெக்ஷன்ஸ் ஒழுங்காக பார்க்காம இருந்திருக்கலாம். அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் தான் அந்த ஒரு சின்ன லைனை நம்ம கிராஸ் பண்ண முடியாமல் போயிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் டைம் வெளியே போகிறத விட அந்த சின்ன லைனை கிராஸ் பண்ணுறதுக்கு என்ன தப்பை நம்ம பண்ணியிருக்கோம், அந்த தப்பை சரி பண்ண முடியுமா? அதை விட்டுட்டு ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்ப ஷெல்லுக்குள்ளே போயிட்டு வெக்ஸ் ஆகிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு வெளியே போகலாமா டிசைட் பண்ணலாமான்னா பண்ணலாம். அது எங்கே பண்ணணும்னா, இதில் ஒரு இடத்துலையுமே நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ வெளியே போயிடலாமான்னு யோசிக்கும் போது டிசைட் பண்ணுறது நீங்களாக மட்டும்தான் இருக்கணும். வெளியே இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, வீட்டை சொல்கிறாங்க, இது எல்லாம் தாண்டி படிக்க உள்ளே வந்தது நீங்கள், படிக்கிறது நீங்கள்.
நோட்ஸ் எடுக்கிறது நீங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு நாளும் 10 மணி நேரம் 8 மணி நேரம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். அந்த எஃபர்ட் எதுவுமே வெளியே இருக்கவங்களுக்கு தெரியாது. நீ படிச்சிருக்க, கிளியர் பண்ணலை, படிக்கிற, ஃபெயில் ஆகிட்ட, ரொம்ப வருஷமாக படிக்கிற, கிளியர் பண்ணலை. எல்லாருக்கும் அந்த ஆதங்கம் சொல்ல தான் செய்வாங்க. பட் நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம படித்தோமா படிக்கலையா அப்படின்ற மாதிரி. நம்ம உண்மையாக படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான பலன் கிடைச்சே தீரும். கொஞ்சம் தள்ளி போகுது, அது மட்டும்தான். அந்த ஒரு டைமும் டிமோட்டிவேட் ஆகும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம், இவ்வளோ பண்ணிட்டோம், நிறைய படிச்சிட்டோம், இந்த ஒரு டைம் மட்டும் ஓகே, ஒன் லாஸ்ட் புஷ், ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். இதை ஒன்றை மட்டும் அடிக்கடி சொல்லிட்டே இருங்க, நிச்சயமாக வந்து பண்ண முடியும். போட்டித் தேர்வில் ஃபர்ஸ்ட்டில் ஜெயிக்கிறவங்களும் இருக்காங்க, லாஸ்ட்டில் ஜெயிக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இங்கே ஜெயிக்கிறவங்களோட ஆரம்பத்தில் தோக்கிறவங்க தான் அதிகம். பட் அந்த தோக்கிறவங்க எல்லாருமே ஒரு நாள் ஜெயிக்க தான் செய்கிறாங்க. அதுக்கு ஒரே விஷயந்தான், இந்த எல்லா ப்ராப்ளமும் தாண்டி, இந்த எல்லா விஷயத்தையும் தாண்டி ரீஸ்டார்ட் பண்ணுறது, ரீஃபோக்கஸ் பண்ணுறது, கம்பேக் கொடுக்கறது. அந்த கம்பேக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. திட்டுறாங்க, வெக்ஸ் ஆகிறது, அசிங்கம், அவமானங்கள், ப்ராப்ளம் எல்லாமே இருக்க தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி அந்த கம்பேக்கில் என்ன பண்ண முடியும், அது 100% அது உழைப்பை கொடுத்தா நிச்சயமாக ஜெயிக்க முடியும். இது வந்து ஒரு வீடியோக்காகவோ ஒரு பாயிண்ட்டுக்காக மட்டும் இல்லை, இதான் வந்து உண்மை. ஒரு ஆஸ்பிரன்ஸ்க்கும் ரியாலிட்டி இதுதான். அதை பண்ணுங்கள், நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஓகே, ஸோ கம்பேக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். செட்பேக் நிச்சயமாக நீங்கள் சரி பண்ண முடியும். ஓகே, ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம்.